இன்னைக்கு பார்க்க போறது வந்து நெட்வொர்க் கேபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். ஸோ கேபிள்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியும்? கேபிள்ஸை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? பத்தியா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? நம்மள்ட்ட இருந்தது வந்துட்டு கேபிள்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காப்பர் கேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு காப்பர் கேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதான் வந்துட்டு யூடிபின்னு சொல்லுவாங்க. யூடிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அன்சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள் அப்படின்ற மாதிரி வரும். அன்சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள் அப்படின்ற மாதிரி வரும். அன்சீல்டு அன்சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க உங்க ஆபீஸ்லயே நெட்வொர்க் கேபிள்ஸ் பாத்திருப்பீங்க. நெட்வொர்க் கேபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுல வந்துட்டு 8 வயர்ஸ் இருக்கும். இதுல வந்துட்டு 8 வயர்ஸ் இருக்கும். 4 ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் வந்துட்டு இருக்கும். 4 வந்துட்டு ட்விஸ்டட் பேர்ஸ். ஓகேங்களா? அது 4 பேரா இருக்கும். ஓகேங்களா? சோ ட்விஸ்டட் பேர் அப்படின்றது வந்துட்டு 2 கேபிள். ஓகே, இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கலர் கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு ஒயிட், ப்ளூ ஒயிட், கிரீன் ஒயிட், ப்ரௌன் ஒயிட் அப்படின்ற கலர்ல 8 வயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த கலர்ஸ் அடிப்படையில 4 பேரா வந்து பிரிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் தட் இஎம்ஐ த்ரூ த ட்விஸ்டிங். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபேஸ் மூலமா தான் வந்துட்டு இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். 100 மீட்டர்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும். 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். யூஸ் தட் ஆக்சஸ் லேயர்ல இது ஹெல்ப் ஆயிடலாம் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா வந்துட்டு பாத்து போறீங்க அப்படின்னா இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்துட்டு அன்சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள், இன்னொன்னு வந்து சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள். ஓகேங்களா? அன்சீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேபிள்ஸ் வந்துட்டு எதுவுமே சீல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படியே வந்துட்டு பிளைனா தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? சோ சீல்டு ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை சுத்தி வந்துட்டு அந்த காப்பர் வயர் சுத்தி வந்துட்டு சீல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு அன்சீல்டு ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சீல்டு ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். காப்பர் காஸ்ட் வந்துட்டு அதிகனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபைபர் கேபிள் ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு. ஃபைபர் கேபிள் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா கோர் அண்ட் லைட் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்துட்டு கிளேடிங், இன்னொன்னு வந்து ரெஃப்ளெக்டர் லைட். ஒன்னு வந்து கிளேடிங், இன்னொன்னு வந்து ரெஃப்ளெக்டர் லைட். ஓகேங்களா? கோர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபைபர் கேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டை வச்சுதான் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. லைட்டை வச்சுதான் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டோட ஸ்பீடு தான் வந்துட்டு இங்க இந்த வேர்ல்டு இந்த ஸ்பேசஸ்லயே வந்துட்டு லைட்டோட ஸ்பீடு தான் அதிகம். ஓகேங்களா? அது போகும்போது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அததான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர்ல வர கோர் அப்படின்னா அதை சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு கிளேடிங் அப்படின்னு ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. கிளேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்டர் லைட். ஓகேங்களா? அதுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பஃபர் அண்ட் ஜாக்கெட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி இலைன்னு தான் சொல்லுவாங்க. கண்ணாடி இலைன்னு அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவோம். ஒரு கண்ணாடி மாதிரிதான் இருக்கும். அது வந்து கிளாஸ்ல தான் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்குது. மேல வந்துட்டு ஒரு பஃபரிங் பண்ணிருப்பாங்க. பஃபர் வந்து ஜாக்கெட் ப்ரொடெக்ஷன் பண்ணிருப்பாங்க. டோட்டலா வந்துட்டு இது வந்து இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் தான். இட் யூஸ் த இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கனெக்டர் டைப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். கனெக்டர் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா RJ45 கனெக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு. RJ45 கனெக்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ 8 பேர்ஸ் இருக்கிறதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த RJ45 ஜாக்கை தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாத்திருப்பீங்களா? ஃபைபர்ல இருக்கும்.
உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டைப்ல இருக்கும். அது வந்துட்டு அந்த கனெக்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். RJ45 கனெக்டர்ஸ் 8 பின் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு காப்பர் ஈத்தர்நெட்டுக்காக யூஸ் பண்றது. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்சி. எல்சி அப்படின்னா வந்துட்டு எல்சி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாமே வந்துட்டு ஃபைபரோட கனெக்டர் டைப்ஸ். ஃபைபர் கேபிளோட கனெக்டர் டைப். எஸ்டி வந்துட்டு லெகசி ஃபைபர் கனெக்டர். எஸ்சி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெலிகாம் யூசேஜ். எல்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் ஃபைபர். ஓகேங்களா? மாடர்ன் ஃபைபர் எஸ்எஃப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்எஃப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு எஸ்எஃப்பியோட ஃபுல் ஃபார்ம். ஸ்மால் ஃபார்ம் FORM ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஸோ எல்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா லூசன்ட் கனெக்டர் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. லூசன்ட் கனெக்டர் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு சொல்லுவாங்க எல்சியை வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு லூசன்ட், LUCENT லூசன்ட் கனெக்டர் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எஸ்சி கனெக்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி கனெக்டர்ஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி கனெக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கனெக்டர் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஸ்கொயர் கனெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சப்ஸ்கிரைபர் கனெக்டர் இல்லைன்னா வந்துட்டு காமன்லி ரெஃபர் அஸ் ஸ்கொயர் கனெக்டர் ஆர் ஸ்டாண்டர்ட் கனெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சோ அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் இது வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி, இது லெகசி ஃபைபர் கனெக்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லெகசில வந்துட்டு ஸ்ட்ரைட் ட்ரிப் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஆமா, நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போயிட்டு போட்டு பாருங்க, எல்சி கனெக்டர் டைப் போட்டு பாருங்க. அதோட கேபிள்ஸ் அந்த இதெல்லாம் வரும். எஸ்சியோட கனெக்டர் டைப்ஸ் எல்லாமே கூகுள்ல போட்டு பாருங்க. எஸ்டியோட கனெக்டர் டைப்ஸ் எல்லாமே கூகுள்ல போட்டு பாருங்க. அதோட கேபிள்ஸ் டைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். எஸ்சினா என்ன, நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் கனெக்டர் ஆர் ஸ்கொயர் கனெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? எஸ்டி அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட் டிப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட் டிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது லெகசி ஃபைபர் கனெக்டர். அது வந்துட்டு எல்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ மாடர்னா யூஸ் பண்றது. அது பேர் என்ன சொன்னா அப்படின்னா லூசன்ட் கனெக்டர். லூசன்ட். அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்பி மாடுல் தேவை, எஸ்எஃப்பி கனெக்டர்ஸ் தேவை. ஓகேங்களா? சோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ விசஸ் கிராஸ் ஓவர் கேபிள். ஸ்ட்ரெயிட் த்ரூ விசஸ் கிராஸ் ஓவர் கேபிள்ஸோடைய அந்த இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ முதல்ல வந்துட்டு எஸ்எஃப்பினா என்னன்னு பார்ப்போம். எஸ்எஃப்பில வந்துட்டு நிறைய டைப் இருக்கு. எஸ்எஃப்பில வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த டைப்ஸ் என்னன்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆப்டிகல் மாடல்ஸ் வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். வெறும் எஸ்எஃப்பி அப்படின்னு கால் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 1 Gbps வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, எஸ்எஃப்பில. ஆமா. அடுத்ததான் வந்துட்டு எஸ்எஃப்பி பிளஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எஸ்எஃப்பி பிளஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 10 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 10 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா வந்து QSFP அப்படின்றது. QSFP
குவாட் ஸ்மால் ஃபேக்டர், குவாட் ஸ்மால் ஃபேக்டர், குவாட் QUAD, குவாட் ஸ்மால் ஃபேக்டர் பிளக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்துட்டு வேரியன்ட் இருக்கு. குவாட் ஸ்மால் ஃபேக்டர் எஃபபிள் 28 அப்படின்னு இருக்கு. குவாட் ஸ்மால் ஃபேக்டர் பிளக்கபிள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுமே என்ன பண்ணா 40 Gbpsல இருந்து 100 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு SX, LX இது எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு வேரியன்ட் ஆஃப் கனெக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வந்துட்டு அந்த XS, LX, SR அப்படின்றது என்ன அதெல்லாம் வந்து வேரியன்ட், அதெல்லாமே வேரியன்ட். ஓகேங்களா? அது வந்துட்டு ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுலயே வர்றது SFPலயே வந்துட்டு SX அப்படின்ற வேரியன்ட் வரும் நம்மளுக்கு. அந்த வேரியன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் வேவ் லென்த் ஃபைபர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஷார்ட் வேவ் லென்த் ஃபைபர், ஷார்ட் வேவ் லென்த் ஃபைபர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். LX வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லாங் வேவ் லென்த் ஃபைபர்னு சொல்லலாம். LF வந்துட்டு லாங் வேவ் லென்த் ஃபைபர். SR அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச். LR அப்படின்றது வந்துட்டு லாங் ரேஞ்ச். ஓகேங்களா? இதுல வந்துட்டு டீன்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? சோ அதெல்லாமே இப்போதைக்கு இல்ல. சோ இந்த மாதிரி வேரியன்ட் தான் வந்துட்டு SFP மாடல்ஸ்ல வந்துட்டு ஆப்டிகல் மாடல்ஸ்ல வந்துட்டு இந்த வேரியன்ட்ஸ்ல தான் வந்துட்டு SX, LX, SR, LR அப்படின்ற மாதிரி வேரியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ் ஹைரார்கியல் டிசைன் அப்படின்னா என்ன? இன்டர்ஃபேஸ் ஹைரார்கியல் டிசைன்னா என்ன அப்படின்னா ஆக்சஸ் லேயர் காப்பர் G வந்துட்டு 1 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் யூஸ் பண்ணலாம். ஆக்சஸ் லேயர், கோர் லேயர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 10 Gbps வரைக்கும் அப்படின்னா SFP பிளஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ கோர் லேயர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 Gbpsல இருந்து 100 Gbps வரைக்கும் அப்படின்னா வந்துட்டு குவாட் SFP 28 நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு டேட்டா சென்டர் பேக் போன் அதுல வந்து ஹை ஸ்பீட் ஃபைபர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹை ஸ்பீட் ஃபைபர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் வந்துட்டு கேபிள்ஸ்ல இருக்கிற ஸ்மால் வேரியன்ட்ஸ் ஆஃப் த கேபிள்ஸ்ல வந்துட்டு. ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு அடுத்த ஸ்லைடு ஓபன் பண்றேன். ஒரே நிமிஷம். அடுத்த இது ஓபன் பண்றேன். சோ இனிமே நம்ம படிக்க போறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேபிள்ஸ பத்தி ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாமே வேரியன்ட். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்போம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வந்துட்டு ஈத்தர்நெட் டைப் பத்தி படிப்போம். ஈத்தர்நெட்னா என்னன்னு படிப்போம். ஈத்தர்நெட் டெக்னாலஜியை பத்தி. சோ ஈத்தர்நெட் டெக்னாலஜினா என்னன்னு பார்ப்போம். ஈத்தர்நெட்னா இதான் வந்துட்டு ஈத்தர்நெட் உடைய இது வந்துட்டு